ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ஆன்கோயிங் ட்ராமாவோட 30th பாட தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட வீட்டிலேருந்து ஹீரோ வெளியே கிளம்பி போகும்போது கரெக்டாக அந்த கில்லர் வந்து ஹீரோவை பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கூகுளில் தான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இது போல் ஒரு பொண்ணு கிஸ் பண்ணுற மாதிரி நமக்கு இமேஜினேஷன் வந்தா அதுக்கு என்ன அர்த்தம்ன்ற மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவனுக்கே தோணுது, முதல்ல இது இமேஜினேஷன் தானா, இல்லை நம்ம எதுவும் ஹாலுசினேஷன் பண்ணோமா, இது என்னதுன்னு நமக்கே ஒன்றும் புரியலையேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக இனியூக்கு பார்த்தா வரான். வந்தவன் அவன் ஃபோனில் சர்ச் பண்ணியிருக்கிறதையும் பார்த்துட்டான் போல். என்னதுடா ஏதோ பொண்ணை கிஸ் பண்ணியிருக்க மாதிரி இமேஜினேஷன்லாம் போட்டு சர்ச் பண்ணுறியே, என்னது அது, இதெல்லாம் நீ இமேஜின் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, நீ தான் ஆல்ரெடி ஏதோ ஒரு பொண்ணை டேட் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேனேன்ற மாதிரி சொல்ல, எது நானா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். பொய் சொல்லாத, அன்றைக்கி கூட ஏதோ ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தியே, பார்க் கூட சொல்லிட்டு இருந்தானே, அப்போது அந்த பொண்ணு கிடையாதா, அந்த பொண்ணை நீ டேட் பண்ணலையான்ற மாதிரி கேட்கும்போது சேச்சா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு யாருன்ற மாதிரி கேட்கும்போது அவனோட பிஸ்னஸ் பார்ட்னர்டான்ற மாதிரி சொல்ல, அப்போ அந்த பொண்ணை கிஸ் பண்ணுற மாதிரி தான் இமேஜினேஷன் ஆமாச்சான்ற மாதிரி இன்னும் கேட்க, வாயை மூடு, வாயை உடச்சிடுவேன், உங்ககிட்ட ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுன்ற மாதிரி சொல்ல, என்னது அதுன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அந்த பொண்ணை பார்க்கும்போதுலாம் எனக்கு அடிக்கடி ஒரு சில விஷயங்கள் என் மைண்டுக்கு ஞாபகம் வந்துட்டு போகுது, அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ மூவில இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் ஏன் அதெல்லாம் ஞாபகம் வருதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது, அதுக்கு பேர் தான்டா மச்சான் லவ், நீ அந்த பொண்ணை உன்னையும் அறியாமல் அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அவன் மேலே உனக்கு ஒரு க்ரஷ் வந்திருக்கு, அதனால தான் அடிக்கடி உனக்கு அந்த பொண்ணு கூட இருக்க மாதிரியான இமேஜினேஷன்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்குன்ற மாதிரி சொல்ல, ஹீரோ அப்படியே முறைச்சு பார்க்குறான். போயும் உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, எனக்கு இது தேவைதான், ஒழுங்கு மரதே இங்கேருந்து கிளம்பி எதுக்குடா இப்போ இங்கே வந்த, முதல்ல கிளம்பி போன்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் அடிச்சு தோர்த்த பார்க்க, இன்னும் பார்த்துட்டு இருடா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் வந்தேன், ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணி பேசி தொலைய மாட்டேங்கிற, அதனால தான் நேரடியாக பார்த்து பேசிட்டு போக வந்தேன், இப்போ என்னடானா அடிச்சு தோர்த்து பார்க்குறியா, என்னதான்டா நினச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவும் சரி சொல்லு என்ன விஷயம் அதுன்ற மாதிரி கேட்குறான். அப்படி வா, உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா, நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நான் பேண்டில் இருந்தேன்ல எக்லிப்ஸ்ன்னு சொல்லிட்டு, அப்போ எங்கள் கூட பேண்டில் இன்னொரு பையன் இருந்தானே கிட்டாரிஸ்ட் தெசங்க, அவனுக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்கிறான்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். சரி அப்போவே அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஆனால் இப்போ அது முக்கியம் கிடையாது, அவன் இப்போ போலீஸாக இருக்கான், ஸோ அவனுக்கு ஏதோ உன்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் தேவையான், அதனால உன்னை பார்க்கணும்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டான், ஸோ அதனால தான் நான் உன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன், எப்போ மீட் பண்ணலான்ற மாதிரி கேட்க ஹீரோக்கு புரியல, போலீஸாக இருக்கான்ற அவன் எதுக்கு நான் என்ன மீட் பண்ணணுன்ற மாதிரி கேட்க, அதை நீ அவன்கிட்ட தான்டா கேட்கணுன்ற மாதிரி இன்னும் சொல்ல, சரி மீட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்ததே பார்த்தா ஒரு மீட்டிங்கை இன்னும் ஏற்பாடு பண்ணேன், அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த தெசங் யாருன்றது ஹீரோக்கு, ஏன்னா ஆல்ரெடி 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்கல்ல, அன்றைக்கி கூட ஹீரோயின் தெசங் கூட தானே கிளம்பி போயிருப்பா, ஸோ ஹீரோ ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு கான்லேயே தான் உட்காந்துட்டு இருக்கான். தெசங்கும் பார்த்துட்டு நான் போலீஸாக இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு என்னுடைய கார்டெல்லாம் காமிச்சிட்டு மறுபடியும் நம்ம மீட் பண்ணிட்டோம் போலையேன்ற மாதிரி ஹீரோவை பார்த்து நெக்கலாக பேச, ஹீரோவும் பதிலுக்கு ஆமான்ற மாதிரி திமிராதான் பதில் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே இன்னும் வந்துட்டு என்னடா அப்போ உங்கள் 2 பேருக்கும் ஆல்ரெடி பழக்கமான்ற மாதிரி கேட்கும்போது, பழக்கம்லாம் சொல்லிட முடியாது, எதர்ச்சியாக ஒரு வாட்டி நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணோன்ற மாதிரி தெசங் சொல்ல, ஹீரோ உடனே சரி இப்போ அதெல்லாம் முக்கியம் கிடையாது, என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் தேவையாமே, அந்த ஹெல்ப் என்னன்றது நான் தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் உன் காரோட டேஷ் கேமராவோட ஃபுட்டேஜ் எல்லாமே எனக்கு தேவைப்படுது, அது மட்டும் கிடைக்குமான்ற மாதிரி தெசங் கேட்கும்போது, இதை கேட்டோடனே இன்னும் வந்து ஷாக் ஆகுறான். என்னடா மச்சான் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, எதுக்குடா உன்னோட கேமராவோட டேஷ் கேம்லாம் அவன் கேட்டுட்டு இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது, இருடா எனக்கே ஒன்றும் புரியலன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து தெசங் கிட்ட தான் கேட்குறான், என் காரோட டேஷ் கேம் ஃபுட்டேஜ்லாம் எதுக்கு உங்களுக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னோட ஃபேனுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எப்பயுமே வந்து உன்னோட வீட்டை அன்லாக் பண்ண ட்ரை பண்ணுவாள், அவளை வந்து ஒரு கில்லர் கடத்த பார்த்துருக்கான், ஆக்சுவலாக அவன் வந்து ஒரு பெரிய சைக்கோ கில்லர் வர, ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் உன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே தான் காரை பார்க் பண்ணி வச்சிருக்கிறதா எங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் கிடச்சிது, பட் அதில் பார்க்கும்போது அவன் காரோட நம்பர் பிளேட் எங்களுக்கு சரியா தெரியல, ஆனால் அதுக்கப்புறமா அவன் அங்கேருந்து காரை எடுத்துக்கிட்டு கிளம்பும் போது கரெக்டாக நீ ஆப்போசிட்டில் உன்னுடைய காரை டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்க, ஸோ கண்டிப்பாக அப்போ உன்னுடைய டேஷ் கேமில் அவனுடைய நம்பர் பிளேட் அதில் சேவ் ஆயிருக்கும்ல, அதை வச்சு அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் கேட்குறோன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ கொனே லைட்டாக கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது, இப்போ அந்த பொண்ணுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, அவள் சேஃபாக தானே இருக்கா, என் ஃபேனுக்கு ஒன்றும் ஆகிடலன்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டா, ஸோ அவள் கொடுத்த கம்ப்ளைண்ட் படி தான் இப்போ நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம், உடனே அந்த கில்லரை பிடிச்சாகணும், ஏன்னா ஆல்ரெடி அவன் ரொம்ப டேஞ்சரஸ்ன்ற மாதிரி சொல்ல, ஹீரோ இது கேட்டோடனே பெருசாக எதுவுமே அவன்கிட்ட சொல்லலை, ஓகே நான் உடனே வந்து கேமரா ஃபுட்டேஜை உனக்கு அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு தெசங்கும், ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன், நீ என்னுடைய சோல் எடுக்கிற மூவில தான் ஆக்ட் பண்ண போறியாமே ஹீரோவா, அது உண்மையான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ அப்படியே பார்க்குறான்,
இது என்னுடைய சோலா, ஏன்னா இவன் இந்த அளவுக்கு பொறுமையா பேசுறான், அப்பனா இவங்க 2 பேரும் உண்மையாவே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு லைட்டா காண்டாகுது. இருந்தாலும் அதை காட்டிக்காம ஆமா அவ எடுக்கிற படத்துல நான் நடிக்கிறேன், அதுல உனக்கு எதுவும் பிரச்சனையான்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அந்த படம் விஷயமா பேசுறதுக்காக நீ மட்டும் தனியா இருக்க வீட்டுல அவ்வளோ காலங்காத்தால அவளை கிளம்பி வர சொல்லாமான்ற மாதிரி தெசங் கேட்க, அது எங்களுடைய பிசினஸ் விஷயம், அதை பத்தி நீ ஏன் கேட்கறன்ற மாதிரி ஹீரோ கேட்கறான். நான் கேட்க தான்ப்பா செய்வேன், ஏன்னா அவன் என்னோட ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் அப்படிதான், அவ என்னோடன்னு சொல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வெறுப்பேத்திட்டு இருக்க. ஹீரோக்கு செம்ம காண்டாகுது, அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே 2 பேரும் மாறி மாறி ஏதோ சண்டை போடுற மாதிரியே பேசிட்டு இருக்க. இதை பார்த்த உடனே இனியும் கேட்கறான், டே இப்போ நீங்க 2 பேரும் சண்டையா போட்டுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு மட்டும் பார்த்தா 2 பேரும் ஒன்னா திரும்பி அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி கோவமாவே சொல்றானுங்க. டே ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க, நீங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னா, அப்ப நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தானடா இருக்கணும், எதுக்குடா இப்பெல்லாம் சண்டை போடுறீங்கன்ற மாதிரி இனியும் அங்க உட்காந்து கத்திட்டு இருக்க. கரெக்டா பார்த்தா அப்பதான் வந்து காஃபி ஆர்டர் பண்ணிருப்பானுங்க போல 3 பேருமே. ஸோ 3 பேருக்கும் ஒன்னாவே வருது. அதை எடுத்து 3 பேரும் ஒன்னாவே குடிக்க போக செம்மையா சுடுது போல. ஸோ இனியும் உடனே வாயில வச்ச உடனே கத்துறான், என்னடா இது இப்படி சுடுதுன்னு சொல்லிட்டு. ஆனா இவனுங்க 2 பேரும் பார்த்தா இதெல்லாம் ஒரு சூடான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா உண்மையாவே பார்த்தா காஃபி பயங்கர சூடா இருக்கு. இருந்தாலும் இப்போ ஆமா சூடா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே எடுத்தா இவனுங்க 2 பேருக்குள்ள போயிட்டு இருக்க அந்த கெத்து விட்டுரும்ல. ஸோ அதனால 2 பேருமே நீயா நானா பாத்துருவோண்டான்ற மாதிரி சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு அப்படி சூடா இருக்க காஃபியும் விடாம ஊதி ஊதி குடிச்சிட்டு இருக்கானுங்க, ஒருத்தனுக்கு தெரியாம இன்னொருத்தன். இப்போ ஃபுல்லா அவ்வளோ சூடோட அந்த காஃபி குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் 2 பேருமே பார்த்தா கப்பையே கீழே வைக்கிறானுங்க. இன்னுக்குலாம் பார்த்துட்டு ஐயோ இவனுங்க என்னடா இந்த அளவுக்கு மோசமா இருக்கானுங்களேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா ஹீரோ வந்து இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தெசங் சொன்ன மாதிரி அவன் காரோட டேஷ் கேம் ஃபுட்டேஜ் தான் இவன் போட்டு பார்த்துட்டு இருக்கான். அதுல பார்த்தா உண்மையாவே வந்துட்டு அந்த கில்லரோட வண்டி ஹீரோவோட வண்டியை கிராஸ் பண்ணி போறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கில்லர் ஹீரோவோட வண்டியை கிராஸ் பண்ணி போகும்போது திரும்பி ஒரு நிமிஷம் ஹீரோவை பார்த்துட்டு தான் போயிருக்கான். அதுவுமே அதுல நல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ அதை ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா ஒரு தடவை ஹீரோயின் அவன் கொலை பண்ண பார்க்கும்போது இவன் வந்து போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துருப்பான் இல்லையா அந்த பிரிட்ஜுக்கு கீழே. அது வந்துட்டு ஹீரோக்கு ஒரு செகண்ட் சடனா ஞாபகம் வந்துட்டு போகுது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த கில்லர் இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறோம், அப்புறம் ஏன்டா நமக்கு இந்த மாதிரி இமேஜினேஷன்லாம் வருதுன்னு சொல்லிட்டு வழக்கம் போல இவன் எதுக்குடா இதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு புரியாமலே யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அப்படியே பார்த்தா ஹீரோயினோட அண்ணாவையும் ஃப்ரெண்டு ஜோவியும் தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் பார்த்தா ஏதோ முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு யாருக்கும் தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சொன்ன மாதிரி அந்த லாட்ரி டிக்கெட்டுக்கான ப்ரைஸை போய் இவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க போல. ஸோ அது தெரிஞ்சு யாராச்சும் பேங்க் புக்கை பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் எதுவுமே இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு தான் யார் கண்ணிலையும் படாமல் இப்படி மறைஞ்சு மறைஞ்சு வந்துட்டு இருக்காங்களாம். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே தனியாக வந்துட்டு ஹனி பேங்க் புக் சேஃப் தானேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ அவன்கிட்ட கேட்க, அவனும் நான் சேஃபாக தான்மா வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு எடுத்து பார்க்குறான். பார்த்தா அதில் அமௌண்ட் இருக்கு. அதை பார்த்த உடனே 2 பேருக்கும் அப்படியே குஷி தாங்கலை. நான் கூட நீ எப்பயுமே வெட்டியா இந்த மாதிரி லாட்ரி டிக்கெட்லாம் வாங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன், ஆனா இப்போ பாரு ஏதோ நீ உருப்படியா ஒரு டிக்கெட் வாங்க போய் அதுல நமக்கு இவ்வளோ பணம் விழுந்திருக்கு. நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பணத்தை வச்சு நம்ம முதல்ல ஒரு வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அவங்களுக்குலாம் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும், வா போலான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் இங்க அப்படியே கிளம்பி சந்தோஷமா போக அங்க கட் பண்ணி இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினோட ஆஃபீஸ் ஆளுங்களும் ஹீரோவோட ஆஃபீஸ் ஆளுங்களும் தான் தனியா மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஹீரோவும் படத்துக்கு ஓகே சொல்லிட்டான், ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டா இல்லையா. ஸோ அதனால தான் மீட்டிங் வச்சு பேசிட்டு இருக்காங்க போல. அப்பதான் ஹீரோயினோட பாஸ் வந்து ஹீரோ கிட்ட இந்த மாதிரி சாரி கேட்குறாங்க, போன வாட்டி அவள் ரொம்ப உங்ககிட்ட கோவமாக பேசிட்டு போயிட்டா, ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்காதீங்க, ரொம்ப சாரின்ற மாதிரி அவங்க சொல்ல பார்க்க உடனே இது கேட்டுட்டு இவன் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் மன்னிச்சிட மாட்டான்ற மாதிரி சொல்ல வரும்போதே ஹீரோ பார்த்து ஒரு முறைக்கும் அப்படியே அமைதியாகிட்டான். உடனே ஹீரோ தான் நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, அவங்க ஏதோ இப்போ தெரியாமல் பேசிட்டு போயிட்டாங்க, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையாக இருக்க மாதிரி அங்கே காட்டிக்க. அடுத்து வந்து அப்படியே எல்லாரும் அந்த மூவியை பற்றி தான் சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோவும் எனக்கு இந்த மூவியில் நடிக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எல்லாமே ஓகே தான், பட் அந்த மூவியோட எண்டிங் மட்டும் ரொம்ப சேட் எண்டிங்காக இருக்குது, அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மாற்றினீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பேச வரும்போது ஹீரோயின் லைட்டாக கொஞ்சம் காண்டாக ஆரம்பிச்சிட்டா. ஆனால் இதை கேட்டுட்டு ஹீரோயினோட பாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கரெக்டு தான், அந்த மூவியோட எண்டிங் ரொம்ப சேடாக இருக்குது, இப்போ இருக்க மக்கள் யாருமே சேட் எண்டிங்காக அவ்வளோ விரும்ப மாட்டாங்க, ஸோ ஹாப்பி எண்டிங்காக மாற்ற முடியுமான்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க அவள் இல்லை முடியாது, கண்டிப்பாக இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இந்த எண்டிங் தான் இதுக்கு பெஸ்ட்டு, அதனால் என்னால் மாற்ற முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டுட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனாலும் அவன் விடுற மாதிரி இல்லை, நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி எண்டிங் வைக்கலான்றத சொல்கிறேன், உங்களுக்கு அதை பிடிச்சிருக்கான்றத முதல்ல நீங்கள் கேளுங்க, அதுக்கப்புறமா நம்ம மாற்றிக்கலான்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு விருப்பம் இல்லை தான், இருந்தாலும் ஹீரோயினோட பாஸ் வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ தான் உடனே சொல்கிறான், இப்போ இந்த கடையோட எண்டிங்கில் வந்துட்டு அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பற்றின ஞாபகம் எதுவுமே இல்லாத மாதிரி தானே இருக்குது, ஸோ அதை நம்ம இன்னும் கொஞ்சம் மாற்றி மறுபடியும் அவங்க 2 பேரும் ஃபேட் மூலியமாக மீட் பண்ணுற மாதிரி வச்சு அதில் வந்து மறுபடியும் அவங்க 2 பேரும் லவ்ல விழுந்து அதுக்கப்புறமா 2 பேருக்கும் ஒரு ஹாப்பி எண்டிங் சீனை வச்சு முடிச்சா இன்னும் நல்லா இருக்குமேன்ற மாதிரி சொல்ல, அவ்வளோதான். இதை கேட்ட உடனே ஹீரோயின் அங்கே கொந்தளிச்சிட்டா, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த எண்டிங் எனக்கு பிடிக்கவே இல்லை, அதை நான் வைக்கவும் மாட்டேன்ற மாதிரி சொல்ல, எதனாலன்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். பின்ன அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னோட காதலே போனாலும் பரவாயில்ல,
ஆனால் அந்த பையன் உயிரோடு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் போராடி அவனை காப்பாற்றி விட்டா. நீங்கள் மறுபடியும் ஏதோ அவங்க 2 பேரும் ஃபேட் மூலயமா மீட் பண்ணி மறுபடியும் லவ் பண்ணுற மாதிரி காட்டுறீங்க. மறுபடியும் அந்த பையனும் பொண்ணும் லவ் பண்ண ஆரம்பிச்சா மறுபடியும் அப்போ அந்த பையன் இறந்து தான் போவான். அது உங்களுக்கு பரவாயில்லையான்ற மாதிரி கேட்கும்போது, பரவாயில்ல இருந்துட்டு போட்டுமே, எந்த மனுஷனாக இருந்தாலும் பிறந்தா ஒரு தடவை இறந்து தானே ஆகணும், அதில் காதலுக்காக இறக்குறது ஒன்றும் தப்பு இல்லையன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இங்கே ஹீரோயின் முகத்தை பார்க்கணுமே அவளுக்கு செம்ம காண்டாகுது. ஏன்னா அவளுக்கு மட்டும் தானே தெரியும் அந்த பையனே இவன் தான் சொல்லிட்டு. ஸோ அவள் ரொம்ப டென்ஷன் ஆகுறா. ஒரு கட்டத்துக்கு மேலே அழுகவே ஆரம்பிச்சிட்டா. கண்டிப்பாக அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த பையன் மறுபடியும் இறந்து போகிறத கண்டிப்பாக அந்த பொண்ணு விரும்பவே மாட்டா. அதனால என்னோட கதையை நான் மாற்றிக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிருது. இப்போ நம்ம என்னத்த சொல்லிட்டோம், இவன் இந்த அளவுக்கு இதை சீரியஸாக எடுத்துக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, அவனே வந்துட்டு இல்லை நான் ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியனை தான் சொன்னேன், பட் நீங்கள் இந்த அளவுக்கு கதையில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதையே நான் ஆக்ட் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த இதை முடிச்சு வச்சுட்டான். இப்போ ஒரு வேலையாக அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சுட்டு ஹீரோயின் தனியாக கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தா அவள் பின்னாடியே வரான். இவ பார்த்த உடனே டென்ஷன் ஆகுறா. உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இப்படி பின்னாடியே வரீங்க, அப்புறம் யாராச்சும் பார்த்தாங்கன்னா நம்மளை பற்றின ரூமர்ஸ் தானே எழுதுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவான்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்ன்ட்டு, ஸோ பிஸ்னஸை பற்றி பேசிட்டே போகலாமேன்ற மாதிரி சொல்ல, இப்போ பிஸ்னஸை பற்றி பேச தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களான்ற மாதிரி இவ கேட்குறா. இல்லையே, உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது என்கிட்டயே கார் இல்லைன்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம 2 பேரும் ஒன்றாவே டாக்ஸியில் போகலாமேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இவ டென்ஷன் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகி அங்கேயே நிற்கிறா. என்னாச்சுன்ற மாதிரி ஹீரோ கேட்க, உங்களுக்கு என்ன ஆச்சுங்க, எதுக்கு நீங்கள் எப்படி என்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும்போது, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் உண்மையாகவே இல்லையான்ற மாதிரி இவன் சம்மந்தமே இல்லாமல் கேட்குறான். இவ அப்படியே பார்த்துட்டே நிற்கிறா. இல்லை அன்னைக்கு உன் வீட்டுக்கு வாசலில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தோம்ல, அவன் எதுவும் உன்னோட பாய் ஃப்ரெண்டான்ற மாதிரி கேட்க, அவன் யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எதுக்கு அவனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற கியூரியாசிட்டின்ற மாதிரி இவ கேட்குறா. அதுதான் எனக்கும் புரியவே மாட்டேங்குது, மேபி ஒருவேளை என்னையே அறியாமல் எனக்கு ஒன்று பிடிக்க ஆரம்பிச்சிருச்சோன்ற மாதிரி ஹீரோ வந்துட்டு ஓப்பனாகவே அவகிட்ட சொல்லிடுற. இவ அப்படியே பார்த்துட்டே இருக்கா, எதுவுமே புரியாத மாதிரியே. அப்படிதான் ஹீரோவே சொல்கிறான், நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன், எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அது ஏன்னு எனக்கு புரியலை, ஆனால் உன்னை பற்றி நான் இப்போலாம் அடிக்கடி நினைக்கிறேன், நீ எப்படி இருக்க, நீ நல்லா இருக்கியா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி நான் உன்னை பற்றி மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ அது கண்டிப்பாக லவ் தானே ஜெசின்ற மாதிரி இவங்க ப்ரப்போஸ் பண்ணி முடிக்க, இவன் முகத்தை பார்க்கணுமே அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கி போய் நின்றுட்டு இருக்கா. எவ்வளோதான் இவனை அவாய்ட் பண்ண பார்த்தாலும் திரும்ப சுற்றி சுற்றி வீதி இவன்கிட்டயே வந்து நிறுத்துதேன்ற மாதிரி பார்த்தவ அப்படியே ஹீரோ கிட்ட ரொம்ப சாரின்ற மாதிரி சொல்கிறா. எதுக்கு இப்போ சாரி சொல்கிறீங்கன்ற மாதிரி ஹீரோ பாவம் குழந்தை ஒன்றுமே புரியாமல் கேட்க, இல்லை நான் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன், கண்டிப்பாக அவன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, அதனால நம்ம 2 பேராலையும் என்றைக்குமே ஒன்றாக முடியாதுன்ற மாதிரி இவ சொல்ல, அப்படியே ஹீரோ முகத்தை பார்க்கணுமே, பாவம் இவ்வளோ நேரம் அப்படியே சந்தோஷமாக இருந்தவன் முகமே வாடி போய் அப்படியே நின்றுட்டு இருக்கான். இவளும் பார்த்துட்டு, இதை உங்ககிட்ட நான் சொல்கிறது கொஞ்சம் ரூடாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் கண்டிப்பாக என்னால் அவனை மறக்க முடியாது, அதனால இனிமே நீங்கள் என்னை இந்த மாதிரி அப்ரோச் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிடுற. இவனால் என்ன பண்ண முடியும், டேரெக்டாகவே கேட்குறான். அப்போ நீங்கள் என்ன இப்போ என்ன ரிஜெக்ட் பண்ணுறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது ஆமான்ற மாதிரி இவளும் சொல்ல, சரி ஓகே சாரி, நான் தான் தெரியாமல் என்னோட லைனை கிராஸ் பண்ணி வந்துட்டேன்னு நினைக்கிறேன், பட் இதுக்கப்புறம் அப்படிலாம் நான் தேவையில்லாமல் என்னோட லைனை கிராஸ் பண்ணி வர மாட்டேன், எனக்கு புரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்ல, இவளும் நல்ல வேலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நானும் அடிக்கடி உங்ககிட்ட ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணியிருக்கேன், எப்பயுமே உங்களை பார்க்கும் போதெல்லாம் திட்டிகிட்டே இருந்திருக்கேன், ஸோ அதுக்கெலாம் இப்போ சாரி கேட்டுக்கிறேன், ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் எதை நினச்சும் கவலைப்பட வேண்டாம், எப்பயுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஜாலியாக இருக்கணும், ரொம்ப நாளைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ ரொம்ப கண் கலங்கி, ஆக்சுவலாக இதெல்லாம் அவள் ஹீரோ கிட்ட சொல்லணும்னு தானே நினைக்கிறா, அதனால அது எல்லாத்தையுமே இங்கே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, இந்த பிள்ளை இப்போ என்ன சொல்ல வருதுன்ற மாதிரி பார்த்தவன் ஒரு நிமிஷம், இப்போ என்னமோ நம்ம இதெல்லாம் மீட் பண்ணிக்க போகிறதே கடைசி டைம்னு சொல்லிட்டு ஃபேர்வெல் பார்ட்டியில் பேசுகிற மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம தான் இதுக்கப்புறம் அடிக்கடி மீட் பண்ண போகிறோம், ஒன்றா மூவி வேறு ஷூட் பண்ண போகிறோம்லன்ற மாதிரி சொல்ல, கரெக்டு தான், பட் அதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன், எப்பயுமே சேஃபாக இருங்க பார்த்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிரு. இவனுக்கு ஒன்றுமே புரியல, அப்போ இவ உண்மையாகவே நம்மளை லவ் பண்ண மாட்டாளான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்கான். இப்போ இங்கே ஹீரோயினுமே பார்த்தா தெசங் கூட தான் காரில் வந்துட்டு இருக்கா, ஏன்னா தெசங் தான் வந்து இப்போலாம் அடிக்கடி அவளை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு இருக்கான் போல. ஸோ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு வந்தாலையா ஒரு மாதிரி அதையே நினச்சிக்கிட்டு இருக்க. இங்கே தெசங் பார்த்தா புதுசாக ஃபர்ஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறான். 10 வருஷமாக நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம், பட் அப்போல்லாம் எனக்கு எதுவுமே தோணுனதே இல்லை, ஆனால் இப்போ எனக்கு ஒன்று தோணுதுன்ற மாதிரி ஆரம்பிக்க, என்னடா எதுவும் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு சொல்ல போறியான்ற மாதிரி இவ கேட்க, அப்படி தான் சொல்ல போகிறேனே வச்சுக்கோங்க, ஏன்னு தெரியல இப்போலாம் எனக்கு அடிக்கடி உன்னை பார்க்கணும் போல தோணுது, உன்கிட்ட பேசணும் போல தோணுது, அப்போது எனக்கு உன் மேலே லவ் வந்துருச்சுன்னு நானும் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே சொல்ல, இவ பார்க்குறா, என்னடா எல்லாம் எனக்கு என்கிட்டயே வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்க, எங்கே இருந்துடா வரீங்க நீங்களான்ற மாதிரி பார்த்தவ, இங்கே பாரு தெசங், நீ எப்பயுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், ஸோ கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டாகவே இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேறு ஒரு பையனை பிடிக்கும், அதனால நம்ம 2 பேரும்
பேரும் ஒன்றா இருக்கிறது செட்டே ஆகாதுன்ற மாதிரி சொல்லிட்டு எப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்தாலோ அதே மாதிரி இங்கேயும் தெசங் கிட்ட நாசுக்காக பேசி வேணான்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுறேன். தெசங் வந்து பெருசாக எடுத்துக்கல, உள்ளுக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம சரி ஓகேன்ற மாதிரி கேஷுவலாக விட்டுட்டான். இப்போ ஹீரோயினும் வீட்டுக்கு வரா, வந்து பார்க்கும்போது பாட்டி பார்த்தா இன்னும் தூங்காமலே உட்காந்துட்டு இருக்காங்க. இவ பார்த்துட்டு பாட்டி இன்னும் நீ தூங்கலையான்ற மாதிரி கேட்கும்போது உனக்காக தான் பாட்டி வெயிட் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல அவ உடனே ஓடி வந்து அவங்கள ஹக் பண்ணிக்கிறா. பாட்டி உனக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சான்ற மாதிரி கேட்கும்போது ஏன் பாட்டி எல்லாத்தையுமே மறந்துடுவேன்னு சொல்லி நீ நினைச்சிட்டியா? கண்டிப்பா கிடையாது. இந்த மெமரிஸ்ன்றது நம்ம பிரெயின்குள்ள இருக்கிறது கிடையாது, அது எல்லாமே நம்ம மனசுக்குள்ள நம்ம சோல்குள்ள இருக்கிறது. ஸோ அதை என்னைக்குமே நம்மளால மறக்கவே முடியாது. அப்படியே என்னதான் நமக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் இல்லாம போனாலும் அடிக்கடி நம்ம பார்க்குற விஷயங்கள் கேட்குற விஷயங்கள் சொல்லி நமக்கு எல்லாமே நடந்த விஷயத்த ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ என்னைக்குமே நம்மளால நம்மளோட மெமரிஸை முழுசா மறக்கவே முடியாது. இப்போ கூட நீயும் அதே மாதிரி தானே மனசுக்குள்ள நிறைய மெமரிஸை வச்சுக்கிட்டு அதை மறக்க முடியாம தானே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கேன்ற மாதிரி பாட்டி கேட்க ஹீரோயின் அப்படியே பார்க்குறா. யாருடா இந்த பாட்டி அடிக்கடி வந்து இது போல ஏதாச்சும் பேசி விட்டு போயிடுறாங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளாம் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினும் அதை பற்றி தான் யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக அவளுக்கு வந்துட்டு ஹீரோவை பற்றின விஷயங்கள் தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. பாட்டியும் அதை மீன் பண்ணி தான் சொல்கிறாங்களா என்னன்றது தெரியல. பட் இவளும் ஒரு மாதிரி கரெக்டு தான் பாட்டி, நீ சொல்கிற மாதிரி என்னால் ஒரு சில விஷயங்களை மறக்கவே முடியல, அது எப்பயுமே எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஹீரோவை நினச்சிக்கிட்டு அழுக. பாட்டியும் சீக்கிரமாகவே அது எல்லாமே சரியாயிரும், நீ ஒன்றும் கவலைப்படாதேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ இந்த பக்கம் தெசங்க தான் காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு கூட இருக்க இன்னொரு போலீஸ் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கான். என்னாச்சு, ஹீரோவோட கார்ல இருந்த டேஷ் கேம் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தாச்சா? அதுல நம்பர் பிளேட் தெரியுதா? அதை வச்சு நமக்கு அடுத்த கிலோ எதுவும் கிடைச்சுதான்ற மாதிரி கேட்கும்போது கிடைச்சிருக்கு சார், அது வந்து ஒரு கேப் தான், ஆக்சுவலி அவன் ஒரு டாக்ஸி தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கான், அதோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு காமிக்க. அப்போ உடனே இந்த டாக்ஸி கம்பெனிக்கு நம்ம போகணுன்ற மாதிரி இந்த பக்கம் தெசங் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவை கூப்பிட்டு வச்சு ஹீரோயினோட பாஸ் வந்து இது போல மூவி ஷூட்டிங் வந்து நம்ம அடுத்த வருஷம் தான் பண்ண முடியும், ஏன்னா அந்த மூவியை ஷூட் பண்ணி கொடுக்க நம்ம ஒரு டேரக்டர் கிட்ட பேசியிருக்கோம். அவர் ஆல்ரெடி இப்போ வேற ஒரு ஷூட்டிங்ல இருக்கிறதுனால அவருடைய கால் ஷீட் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் இயர் தான் கிடைக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மூவியை பற்றிலாம் பேசிட்டு இருக்க. இவன் அதையெல்லாம் கண்டுக்காம இன்னைக்கு ஹீரோயினோட வீட்டில் இருந்து அந்த கிளாக் எடுத்துட்டு வந்தாலே உடஞ்சு போனது, அதை சரி பண்ணிட்டான் போல. ஸோ அதை தான் கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் டேரெக்டாக அவங்க கிட்டேயே கேட்குறான், இல்லை நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த மூவியை எழுதுனதே வந்து இன்சோல் தானே, அவங்க வரலையான்ற மாதிரி கேட்கும்போது அவள் தான் வேலையை விட்டே போயிட்டாளே, நான் அவகிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் வேலையை விட்டுலாம் போகாதன்னு சொல்லிட்டு, ஆனால் அவள் தான் அது எதுவுமே கேட்காம வேலையை வேணாம்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு இதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா எங்க ஒரு வேலை நம்மளால தான் அவள் வந்து இந்த மாதிரி வேலையை விட்டே போயிட்டாளோன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி கில்ட்டாகவும். இப்போ பேசி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா கூட அந்த கிளாக் இருக்குல்ல அதையெல்லாம் வச்சு அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சரி அதை விட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அது ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துருவோன்றதுக்காக அவன் டைமை ரீசெட் பண்ணி பார்க்கும்போது தான் கரெக்டாக பார்க் வந்துட்டு போலான்ற மாதிரி சொல்லிட்டு வண்டியை எடுத்துட்டு வந்து அங்கே நிறுத்த. ஹீரோவும் வந்துட்டு வண்டிக்குள்ளே ஏறலான்னு சொல்லி போகும்போது அவன் ஃபஸ்ட்டு ஹீரோயினை பார்த்ததுலேருந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பான் இல்லையா போன வாட்டி, அந்த பாட்டு எல்லாமே அதோட பாட்டோட லிரிக்ஸ். அதுக்கப்புறமா ஹீரோயின் அவன் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஆனால் ஹீரோயினோட முகம் மட்டும் சரியா தெரியல. ஸோ இதெல்லாம் அவனுக்கு வந்துட்டு போகவும் ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது. இப்போ எதுக்கு நமக்கு இதெல்லாம் ஞாபகம் வருதுன்ற மாதிரி ஹீரோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தெசங்க தான் காமிக்கிறாங்க. அவன் அந்த கிளரை தேடி அவன் வேலை பார்த்துட்டு இருக்க அந்த கேப் இடத்துக்கு தான் வந்து விசாரிச்சு பார்க்குறான். அங்கே வந்து ஒரு வயசானவர்கிட்ட அவனுடைய ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு விசாரிக்கும் போது அவரும் வந்துட்டு ஆமா சார் அவன் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வேலைக்கு வந்து சேர்ந்தான்ற மாதிரி சொல்ல. இப்போ அவன் எங்க இருப்பான்ற மாதிரி தெசங் கேட்கும்போது இப்போதான் சார் அவன் காரை எடுத்துட்டு கிளம்பி போனான், கண்டிப்பா அவன் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 1 or 2 hour ஆகுன்ற மாதிரி சொல்ல. தெசங் உடனே பக்கத்துல இருக்க இன்னொரு போலீஸ் கிட்ட அப்ப அவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும், ஸோ அதுக்கான அரெஸ்ட் வாரண்ட் எல்லாம் ரெடி பண்ணுங்க, அவன் வர வரைக்கும் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு தான் போறோன்ற மாதிரி சொல்லிட்டு இங்க தெசங் அந்த கில்லருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு தான் இப்போ வேலையும் இல்லை எதுவுமே இல்லைல்ல. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்தோட ஒரு இடத்துல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவளுடைய பாஸ் கிட்ட இருந்து, அதாவது அவள் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த இடத்தோட பாஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நீ எழுதி கொடுத்த அந்த மூவியோட ஸ்கிரிப்ட்ல ஒரு பாட்டு எழுதியிருந்தல, அந்த பாட்டை வந்து சஞ்சய் பாடி அனுப்பியிருக்கான், அது நல்லா இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் கேட்டு பார்த்துட்டு ஓகே சொல்லுமான்ற மாதிரி அவங்க அனுப்பி இருக்கவும் இவ பார்த்துட்டு நான் தான் வேலையை விட்டுட்டே வந்துட்டேனே, அதுக்கப்புறமும் என்னை ஏன் இப்படி இவங்க டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை தான் கேட்கறதுக்காக ஹெட்செட்லாம் எடுத்து போடுறா. பார்த்தா ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் அந்த பாட்டை எழுதினப்போ அவகிட்ட பாடி காமிச்சிருப்பான்ல, அப்போ எப்படி அவன் எந்த டியூன்லாம் வச்சு பாடியிருப்பானோ அதே டியூனோட தான் அவன் இப்போவும் பாடியிருக்கான். இவளுக்கு ஒரு மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே கூட சேர்ந்து இவளும் இப்போ அந்த பாட்டை பாடிக்கிட்டே தான் கேட்டுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இப்போ இந்த பக்கம் பார்த்தா மறுபடியும் தெசங்க தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து அந்த கில்லரை பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு இன்னும் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் அவன் கூட இருக்க இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பான் இல்லையா, அவன் கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, இது போல அந்த கில்லர் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரியே ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவன் தான், அவன் 2008ல் ஏதோ ஒரு கொலை பண்ணியிருக்கான். ஸோ அதனால அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி 6 வருஷம் ஜெயிலில் போட்டிருக்காங்க. இப்போதான் அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியே வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் 6 வருஷத்துக்கு முன்னாடி அவனை அரெஸ்ட் பண்ணது வேற யாரும் கிடையாது,
உங்களுடைய அப்பா தான்ற மாதிரி சொல்ல தெசங்கே இப்பதான் இந்த விஷயம் தெரிய வருது போல. ஸோ அவன் கேட்டதுமே ஷாக் ஆகுறான். இப்படி இவனுங்க இதை பற்றி பேசிட்டே இருக்கும்போதே கரெக்டாக அந்த கில்லர் இருக்கான் இல்லையா, அவனும் அந்த இடத்துக்கு வர அவனை பார்த்ததுமே தெசங் தான் வரான். கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இவன் திரும்பி நின்றுட்டு இருக்கும்போதே தெசங்கோட பாக்கெட்டுக்குள்ள இருந்து அந்த ஹேண்ட் கஃபை இவன் பார்த்துடுறான். பார்த்ததுமே புரிஞ்சு போச்சு இவனுங்க போலீஸ் தான் சொல்லிட்டு. ஸோ உடனே இவன் அப்படி இறங்கி வந்து பேசுவான். அப்படியே நைஸாக கதவை திறக்கிற மாதிரியே திறந்தவன் தெசங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து காரை எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆனால் தெசங்கும் கொஞ்சம் உஷாரானதுனால இப்போ 2 பேரும் அவங்கள சேஸ் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி போக இவன் காரை ஸ்டாப் பண்ணுற மாதிரியே தெரியல. ஆப்போசிட்டில் வர வண்டி கிண்டின்னு எதையுமே பார்க்காம அப்படியே தாறுமாறாக இங்கே கில்லர் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கு. தெசங்க அதெல்லாம் பார்த்துட்டு வெறியாயிட்டே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் இப்படி பயங்கரமாக ஒரு சேசிங் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் அப்படியே ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் அவனுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்க் தான், நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு காரை கொண்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட ஹீரோவும் நின்றுட்டு இருக்கும்போது அவனுக்கு மறுபடியும் ஹீரோயினோட ஞாபகம் வருவோம். அவளுடைய அந்த கிளாக் தான் வந்து இவன் கிட்ட இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டே இருந்தவன் சும்மா விளையாடுத்தனமா அதுலேருந்து டைமை ரீசெட் பண்ணி வைப்போன்னு சொல்லிட்டு டைமை ரீசெட் பண்ணி வைக்க கரெக்டாக அதுலேருந்து சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குவோம். அந்த சவுண்டு பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து இந்த கிளாக்கை ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது சொல்லியிருப்பாள், நீ வந்து எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், உன்னோட டைம் வந்து எப்பயுமே ஸ்டாப் ஆகவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரோ இவன் கிட்ட சொல்கிற மாதிரி காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது ஹீரோயின் பேசுறது தான், பட் இவனுக்கு தெரியாதுல்ல அது ஹீரோயின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் அவனுக்கு அப்படியே ஞாபகம் வந்துட்டு போக தலையை பிடிச்சிட்டு பயங்கரமாக அவன் வழியில் கத்திட்டு இருக்கான். அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவன் அந்த கடையை விட்டு வெளியே வரும்போது கரெக்டாக பனிமழை பொழிய ஆரம்பிக்கவும் இவன் உடனே அவளோட பேக்ல இருந்து அந்த எல்லோ கலர் அம்ப்ரெல்லா இருக்கு இல்லையா, அதை தான் எடுக்கிறா. அதை பார்த்துட்டு அவளும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே போக இங்கே மறுபடியும் ஹீரோவை பார்த்தா அவன் இருக்க இடத்துலையும் அதே மாதிரி பனி பொழியும் இல்லை. ஸோ அந்த பனியை பார்க்கும்போது அவனுக்குமே பார்த்தா அவனுடைய மெமரிஸ்ல இருக்க ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இதே மாதிரி ஒரு பனி பொழிஞ்சிட்டு இருக்கனால எல்லோ கலர்ல ஒரு கொடையை வச்சுட்டு ஏதோ ஒரு பொண்ணு இவனுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்க மாதிரியும் இவனுக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டு போகுது. ஆனால் அந்த பொண்ணு ஹீரோயின் தான்ற ஃபேஸ் மட்டும் இவனுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ தலைவலியில் என்னடா நடக்குதுங்கன்றதே புரியாம அவன் ரொம்ப பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ஹீரோ நின்றுட்டு இருக்கா. ஆப்போசிட் சைடில் பார்த்தா ஒரு ஸ்கூல் பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அவ கையிலையும் அதே மாதிரி எல்லோ கலர் கொடை தான் இருக்கு. ஸோ இப்போ அந்த கொடையை அந்த பொண்ணு ஓப்பன் பண்ணி அவளுடைய ஃபேஸை காமிக்க ஹீரோக்கு பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே ஹீரோயின் மாதிரியே, அதுவும் ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும் போது இருந்திருப்பா இல்லையா, அந்த மாதிரியே அவளுடைய ஃபேஸ் தெரிய இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக அங்கே இருக்க பொண்ணு வேற யாரோ தான், ஆனால் ஹீரோக்கு பார்க்கும்போது அந்த பொண்ணு பார்த்தா அப்படியே ஹீரோயின் மாதிரியே தெரியுறா. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ நேரம் இவனுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் அதில் ஹீரோயினோட ஃபேஸே தெரிஞ்சிருக்காதுல. ஸோ இப்போ வந்து எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவன் கூட இருந்த பொண்ணு ஹீரோயின் தான்ற மாதிரி ஹீரோயினோட ஃபேஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹீரோயினை பார்த்தப்போ இவன் டெலிவரி பண்ண வந்தது, ஹீரோயின் அவனை டெலிவரி மேனு சொல்லி தப்பா நினச்சிக்கிட்டு பேசினது, அதுக்கப்புறம் அந்த ஸ்னோவில் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டது, அதே மாதிரி இன்னொரு தடவை ஸ்னோ அப்போ ஹீரோயின் வந்து இவனுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்திருப்பா இல்லையா. ஸோ அந்த விஷயம் எல்லாமே ஹீரோக்கு இப்போதான் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஒன்னொன்னா ஞாபகம் வர வர இவனுக்கு தலை வர பயங்கரமா வலிக்குது. அப்படியே இன்சோலன் சொல்லி அவளோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே அங்கே நிற்கிற பொண்ணு தான் இன்சோலன் சொல்லி நினச்சிக்கிட்டு இவன் பாட்டுக்கு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போறேன்னு சொல்லிட்டு ரோடு கிராஸ் பண்ற மாதிரியே போயிட்டு இருக்க. வண்டியெல்லாம் வர வந்துட்டு இருக்கு. இன்சோலன் சொல்லிட்டு இவன் கூப்பிட்டுட்டே போயிட்டு இருக்கான் இல்லையா. இங்க ஹீரோயினுக்கு பார்த்தா அவ தனியா நடந்து போயிட்டு இருக்கும் போது யாரோ அவளோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி வாய்ஸ் கேக்குது. திரும்பி பார்க்கறா, பட் அங்க யாருமே இல்ல. ஆனா அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோவை பார்த்தா அவனுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்றதே புரியல. வண்டி வர மெயின் ரோட்ல நம்ம நடந்து போயிட்டு இருக்கோன்றதே புரியாம அவன் பாட்டுக்கு ஹீரோயினோட மெமரிஸ் ஞாபகம் வந்துட்டு இருக்கா. தலையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அதுவும் எந்த ரோட்லன்னு சொல்லி பார்த்தா அந்த கில்லரும் தெசங்கும் வந்துட்டு ஒரு சேசிங்க பண்ணிட்டு இருக்கானு இல்லையா, அதே ரோட்ல இப்ப ஹீரோ எந்த ரோட்ல தலையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்கானோ அந்த பக்கமா தான் கரெக்டா அந்த கில்லர் வண்டியில வந்துட்டு இருக்கான். அவன் வேற வேகமா வந்துட்டு இருக்கானா. இப்ப இந்த பக்கம் ஹீரோ வேற இன்சோல்னு சொல்லி கத்திக்கிட்டு ரொம்ப தூரம் நடக்க முடியாம அப்படியே அவன் பாட்டுக்கு அங்க நின்னுற. இந்த கில்லர் வேற வந்துட்டு யாரடா இவன் பைத்தியக்காரர் நடு ரோட்ல வந்து நின்றுட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கார் அந்த பக்கம் சடனா திருப்பவும் முடியாம பேசாம ஹீரோ மேலேயே இடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டு இருக்க. பின்னாடி தானே தெசங்கும் வரான். ஆக்சுவலா அவன் பார்த்துட்டான் அங்க நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கிறது ஹீரோ தான் சொல்லிட்டு. அதுவும் இந்த கில்லர் வேற கரெக்டா ஹீரோவை இடிக்கிற மாதிரி தான் வேகமா போயிட்டு இருக்கான். ஸோ எங்க போய் இடிச்சிட்டு போறான்றதுக்காக தெசங்க என்ன பண்ணிடுறான், வண்டியை வேகமா அவன் ஓட்டிட்டு வந்து அப்படியே வளைச்சு எடுத்துட்டு வந்து அந்த கில்லரோட வண்டியில இடிக்க. நல்ல வேலையா அந்த கார் போய் ஹீரோ மேல இடிக்கல, அவனுக்கு எதுவுமே ஆகல. ஜஸ்ட் இந்த 2 காரும் மட்டும் இடிச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்க. அடிக்கவே இல்லை, அதுக்குள்ள அலறன்ற மாதிரி கார் இடிக்காமலே ஹீரோ பார்த்தாங்க பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்து யாரோ அவளை கூப்பிட்ட மாதிரியே இருந்திருக்கும். ஆனா திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு அவளும் சரி ஓகே நம்மளே சும்மா ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டோம் போலன்ற மாதிரி அப்படியே அங்கிருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறா. இப்போ மறுபடியும் இந்த பக்கம் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல தான் காட்டுறாங்க. 2 காரும் ஃபோர்ஸா இடிச்சுக்கிட்டதுனால கில்லருக்குமே செம்மையா அடிபட்டு ரத்தம்லாம் வருது. அதே மாதிரி பாவம் தெசங்குக்குமே அடிபட்டிருக்கு. ஸோ அப்படியே இப்போ ஃபோக்கஸ் ஹீரோ பக்கமா போய் ஹீரோவை காட்ட அவனுக்கு அப்போதான் ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா விஷயமும் ஒன்று ஒன்றா ஞாபகமே வந்துட்டு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இவன் ஹீரோயினை பார்த்தது,
அப்போ ஹீரோயினும் இவனை டெலிவரி பாய்ன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிட்டு பேசினது. அதுக்கப்புறத்துலேருந்து தலைவன் அவளுக்கே தெரியாமல் அவளை ஃபாலோ பண்ணி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறமா அந்த ஆக்சிடென்ட்டில் அவள் தண்ணிக்குள்ளே விழுந்தப்போ இவனே போய் அவளை காப்பாற்றினது. அதுக்கப்புறம் அப்படியே பல வருஷம் கழிச்சு ஹீரோயின் அந்த கான்சர்ட் அன்னைக்கு வீல் சேரில் மீட் பண்ணது. ஹீரோயின் டைம் ட்ராவல் பண்ணி வந்து ஸ்கூல் டேஸில் 2 பேரும் பேசி பழகி ஜாலியாக விளையாடி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி அடுத்து காலேஜ் டைம் அப்போது அந்த ஃபீல்ட் ட்ரிப் போன இடத்துல நடந்த விஷயங்கள். இது போல் நான் டைம் ட்ராவல் பண்ணி தான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன்ற மாதிரி ஹீரோயின் அவன்கிட்ட சொன்னதும் அதை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் எல்லாத்தையுமே தெரிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இன்னும் கூட ஊருக்கு போய் அங்கே ஸ்டே பண்ணது. அப்போ தானே ஹீரோ வந்து அந்த கில்லரால் இறந்து போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அவள் யாருன்றதே தெரியாமல் ஃபர்ஸ்ட் அவளை அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் பார்த்ததுலேருந்து இப்போ கடைசியாக ஃபெரிஸ் வீலில் 2 பேரும் பேசின வர மொத்தமாக ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து அப்படியே 15வது எபிசோடு வர நடந்த மொத்த விஷயமும் இப்போ அப்படியே டைம் லேப்ஸில் ஹீரோக்கு சும்மா சில்லுன்னு கண்ணு முன்னாடி வந்துட்டு போக இவன் அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே ஹீரோயினோட பேரை சொல்லிக்கிட்டு அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். ஸோ இதோட இந்த ட்ராமாவோட 30th பார்ட்டிங்க முடியுது. ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஹீரோக்கு இப்போ எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் இன்னும் 2 எபிசோடு தான் இருக்குது. அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.